வந்து ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம ஹியூமன் பாடியுடைய கனெக்டட் பார்ட் எல்லாமே நம்ம கால் பாதங்களில் உள்ளது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் வந்து பார்த்தோம்னா லிட்டில் ஃபிங்கர் சைடில் இந்த அப்பர் பார்ட் வந்து கையினுடைய கனெக்டட். கையில் வந்து 3 ஜாயிண்ட் இருக்குது சொல்லியிருக்கோம். ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட். கைகள் மரத்து போகிறது, கைகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறது, கைகளில் வந்து சொல்லி வீக்கம் ஏற்படுறது, எல்லாத்துக்கும் நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ரெஷர் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப்பு வேறு பாயிண்ட்லாம் இருக்குது. இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சாருக்கு வந்து ஷோல்டர் பெயின். அந்த ஷோல்டரில் காயம் மேலத்துக்கும் அந்த அதையும் சேர்த்து எடுக்கணும். அந்த பக்கம் ஷோல்டரில் வலி இருக்குது, அந்த காலை கீழே வச்சுருங்க கையை. இப்போ வந்து ஷோல்டரில் வரும்போது நம்ம சொல்லியிருக்கிறது இதான் பாயிண்ட். இந்த இடம் தான் ஷோல்டருடைய கனெக்டட். அப்போ இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது அங்கே வந்து ரிலீஃப் ஆகும். பெயின் இருக்கா? ஆமாம், ப்ராப்ளம் இருந்தால் வலி இருக்கும். அது நம்ம கண்டிப்பாக வந்து எந்த பார்ட்டு ப்ராப்ளம் இருக்கோ அங்கே வந்து பெயின் இருக்கும். நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜினுடைய டயக்னோசிஸே வந்து ஃபஸ்ட்டு வந்து வலிகளை வச்சு தான். ஒரு ஆர்கானோ ஒரு பார்ட்டோ ஹியூமன் பாடியில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதனுடைய கரஸ்பாண்டன்ட் பாயிண்டில் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து பெயின் இருக்கும். இந்த பெயின் ரிலீஃப் ஆனதான் அந்த பெயின் ரிலீஃப் ஆகும். இங்கேருந்து ரீச் டு ஆக்சிஜன் வந்து அங்கே போணுச்சுன்னா அங்கே வந்து அந்த கம்ப்ரெஷன் வந்து ரிலீஃப் ஆகி சீரான ரத்த ஓட்டம் அந்த இடத்துக்கு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகும். அங்கே இருக்கக்கூடிய டேமேஜெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி செய்வதற்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி உதவும். அதனால் கட்டையை பிடிச்சிட்டு சென்டரில் வச்சிடறோம், இந்த கையில் அழுத்துறோம், ப்ரெஷரை கொடுக்குறோம். ஃப்ரோசன் ஷோல்டர், பெரிய ஆர்த்தடிஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதில் வந்து அழுத்தம் கொடுக்குறது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் நிறைய பேருக்கு வரும். சுகர் பேஷண்ட்டு கம்ப்ளீட்டாக கையை மேலே தூக்க முடியாது, ஃபுல்லாக ஃப்ரோசன் ஷோல்டர் டைட் ஆகிடும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதில் கொடுக்க அந்த ஷோல்டர் பெயின் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படும். இப்போ கையை மேலே தூக்குங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக போகுதா டக்குன்னு? ஆமாம், ஒரு 5-4 டைம் கொடுத்துட்டோம்னா நல்லா ரிலீஃப் ஆகும். நம்ம வேறு எந்த பாயிண்ட்டும் எடுக்கலை, இந்த பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கைக்கு சப்போர்ட்டாக கைக்குள்ள பகுதிக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துடணும். இப்போ முன்னாடி இருந்து இப்போ நல்லா போடுங்க சார். ஃப்ரீயாக தான் சார். ஆமாம், ஃப்ரீயாக போயிடும். நானே பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு என்னால் ப்ரெஷர் கொடுத்துக்க முடியல. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஆமாம் இதாகிடும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், நல்லா கொடுத்துட்டோம்னா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து ஈஸியாக வந்து ரிலீஃப் ஆயிடும் உங்களுக்கு. இது மாதிரி தான் கொடுக்கணும். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர், ரெங்கா ரிஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அண்டு ட்ரீட்மெண்ட் அண்டு ட்ரைனிங் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னையில் வந்து செயல்படுது. ரிஃப்ளெக்ஸாலஜி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும் 9444641062. நன்றி, வணக்கம்.